கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாகமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாகமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன் விழி என் மேல் பட்டதாலே என் வாழ்வும் உண்மையானதே. உன் ஒளி என்னை தொட்டதாலே என் ஆன்மா மேன்மையானதே. ஒவ்வொரு கணமும் உன்னை கண்டு மகிழும் மந்திரம் நான் அடைந்தேன். கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாகமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. ஆஹா எனது பாகமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. ஆஹா எனது பாகமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. ஓம் சாந்தி. எல்லாருக்கும் நான் பேசுறது கேட்கத்தான் நினைக்கிறேன். ஓகே, ஸோ வெல்கம் உங்களோட இந்தியன் ப்ரோக்ராமுக்கு. ஸோ இன்றைக்கு நாங்கள் ஒரு சிட் சேட் பண்ண போகிறோம். சியா
ஆன்மீகத்தை எப்படி பரிசோதனை செய்து எப்படி பராமரிக்க மீன் பராமரிக்கணுக்கு. ஸோ வி ஹேவ், நீங்கள் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ண தேவையில்லை. பிரதர் அழகர்சாமி எங்களோட இணைஞ்சிருக்கிறார் மெல்போர்ன்ல இருந்து. அவர் ஒரு நல்ல ஒரு அனுபவம் மிக்க யோகி பிரதர். ஸோ ஓம் சாந்தி. நாங்கள் ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஸோ அதை பற்றி தான் இந்த சுய ஆன்மீக பராமரிப்பை பற்றி நாங்கள் இப்போ பேச போகிறோம். ஸோ பேசிக்கலி இட்ஸ் ஒரு இன்ஃபார்மல் சிட்சேட் பண்ணேன். நான் ஒரு ஜஸ்ட் ஒரு சிட்சேட். ஏன்னா சிட்சேட் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் எங்களுக்குள்ள இந்த வெளியில் வரும். ஸோ அதனால தான் இன்றைக்கு அப்படி ஒரு யோசிச்சிருக்கிறேன். ஸோ நான் இப்போ பிரதர்கிட்ட கேட்க, பிரதர் மேபி ஸ்டார்ட் பிரதர் அழகர்சாமி. ஸோ இப்போ நீங்கள் சுய பராமரிப்புண்டா அது 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 உங்களோட டெஃபினிஷன்ல சுய பராமரிப்புண்டா அதை நீங்க எப்படி பண்றீங்க? இப்போ நாம ஆரோக்கியமா வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நம்ம எப்படியெல்லாம் கவனம் கொடுக்குறோம். ஸோ எந்த ஒரு நோய் தொற்றும் வந்துடக்கூடாது, உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும், அப்புறம் நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் நம்மளுடைய டயட்ல தேவைப்படுறது இருக்கணும். ஸோ அப்போ நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்கிறது நமக்கு சுலபமாக இருக்கு, ஹெல்த்தியாக வாழ முடியும். அது போல் இப்போ ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, ஒன்று உடல், இன்னொன்று தெர் இஸ் அ பீயிங் இன்சைட் த பாடி, ஆத்மா, ரெண்டு இருக்கு. இவ்வளோ காலம் நாம் இந்த சரீரத்தை பராமரிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கவனம் கொடுத்தோம், அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம், அதுக்கு நிறைய நேரத்தையும் பயன்படுத்தினோம். ஆனால் அதே இது நம்முடைய செல்ஃப், நம்முடைய ஆத்மாவை நல்ல விதத்தில் பராமரிக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு கவனம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க அது மிக மிக குறைவு. அதனால தான் ஆத்மாவாகிய நமக்குள்ள பலகீனங்கள் அதிகமாகி போயிடுச்சு. ஏதாவது பிரச்சனைகள் சூழ்நிலைகள் வரும்போது அதை எதிர்நோக்குவதற்கான அந்த ஒரு ஸ்ட்ரென்த்து, சக்தி இதெல்லாம் குறைஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி பல விதத்தில் நாம் நம்மளுடைய நம்மளை நம்ம பராமரிக்கிறதுக்கு கவனம் முழுமையாக கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ இப்போ நாம் நம்மளுடைய சுயத்தை நாம் எந்த அளவில் பராமரிக்க முடியும்? ஏற்கனவே உடலுக்கு நாம் எப்படி கவனம் கொடுத்தோமோ அதே மாதிரி நம்ம ஆத்மாவுக்கும் கவனம் கொடுக்கும்போது நம்மளை நாம் நல்ல விதத்தில் பராமரிச்சுக்க முடியும். ஸோ ஒன்று நம்மை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் எந்த ஒரு நோய் தொற்றும் நம்மை தொற்றாமல் இருக்கிறதுக்கு நம்ம கவனம் கொடுக்கறது போல, நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மாயையுடைய சூழ்நிலைகளில் எந்த ஒரு மாயையுடைய தாக்கமும் நமக்குள் ஏற்படாமல் நம்மை கவனித்துக் கொள்வது, நம்மை பாதுகாத்துக் கொள்வது. ஸோ அது ஒரு விதமான நம்மளுடைய பராமரிப்பாக இருக்கு. ஏன்னா நமக்கு பாபா எல்லா விதமான பொக்கிஷங்களையும் கொடுத்துருக்காரு. ஞானம், குணம், சக்தி, இதெல்லாமே நம்மளை ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்ட்ரென்தன் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள். ஏன்னா நாம தேக உணர்வுல எதையெல்லாம் நாம இழந்தோமோ அதையெல்லாம் நம்மை மீண்டும் ஆத்ம உணர்வில் கொணர்ந்து பாபா இழந்த எல்லாத்தையும் நம்மை அடைய வைக்கிறார். ஸோ அந்த ஞானம், குணம், சக்தி இதெல்லாம் நம்மளை நல்லா நாம பூஸ்ட் பண்றதுக்காக கிடைச்சிருக்கூடிய ஒரு சக்தி நிறைந்த ஒரு டானிக்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு மாயினுடைய பாதிப்பும் நமக்குள் இல்லாமல் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்வது. ஸோ அதுக்கு ரெண்டே ரெண்டு விஷயம். ஒன்று நாம எப்பொழுதும் நினைவில் இருப்பது. யார் நினைவுங்கிற குடைநிழலுக்கு கீழே இருக்காங்களோ அந்த குடைநிழலுக்கு கீழே மாயை என்ட்ராக முடியாது. இன்னொன்று நாம எல்லா விதமான குணங்கள்லையும் சக்திகள்லையும் நம்மை நாம் முழுமையாக ஆக்கிக் கொள்வது. ஸோ மாயை அப்படிங்கிறது எப்போ அட்டாக் பண்ணோம் அப்படின்னா, எப்போ நமக்குள்ள ஸ்ட்ரென்த்து குறையுது. இன்னும் சொல்ல போனாக்க ஒரு நோய் எப்போ நம்மளை பாதிக்குது அப்படின்னா நமக்குள்ள நோய் எதிர்ப்பு தன்மை குறையும் போது. ஸோ இந்த மாதிரி நாம குணங்களாலையும் சக்திகளாலையும் நம்மை நாம் முழுமையாக நிரப்பிக் கொள்ளும் போது மாயை நம்ம மீது எந்த விதத்திலையும் அட்டாக் பண்ண முடியாது. இது ஒரு விதமான பராமரிப்பு. ஸோ இன்னொன்று இப்போ எப்படி நமக்குள்ள அந்த இம்யூனிட்டி சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறோம்.
அப்போ எந்த ஒரு நெகட்டிவையும் வந்து எதிர்த்து நாம வந்து அதை வெற்றி அடைந்து பாசிட்டிவான ஒரு நிலையில மூவ் பண்ணிட்டே இருக்கிறதுக்கான அந்த ஒரு தன்மை எப்படி நாம டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாக்க, அதுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து தந்தையுடைய ஸ்ரீமத். எந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணம் சொல் செயல்ல ஸ்ரீமத்து முழுமையாக கலந்திருக்கு, அந்த அளவுக்கு நேச்சுரலாவே நாம வந்து ரொம்ப இம்யூனைஸ்டா இருந்துட்டு இருக்கோம். ஆஹ் நமக்குள்ள அந்த ஸ்ட்ரென்த் இருந்துட்டு இருக்கும். பாபா வந்து முள்ளிலே சொல்லுவார், சச்சுத்தோ பிட்டோ நச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க சத்தியமா உண்மையாக இருந்தீங்கன்னாக்க நடனம் ஆடிட்டே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அப்புறம் இந்த நியூட்ரிஷன்ஸ், இப்போ எப்படி உடலுக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் தேவைப்படுது, அது போல ஆத்மாவுக்கு என்ன நியூட்ரிஷன்ஸ் அப்படின்னாக்க, நமக்கு பாபா கொடுக்கக்கூடிய சுயமரியாதையினுடைய அனுபவத்துல இருப்பது. அப்புறம் தந்தையுடைய வரதானங்களை அனுபவம் பண்றது. ஒவ்வொரு நாளும் நமக்கு பாபா வந்து வரதானம் கொடுக்குறாங்க. அந்த வரதானத்தை எல்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் அனுபவத்துல கொண்டு வர ஆத்மாவுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அந்த நியூட்ரிஷன்ஸ் எனர்ஜி அப்படிங்கிறது நமக்கு நிறைய கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இப்படி இந்த விதத்துல எல்லாம் நாம வந்து நம்ம செல்ஃபை வந்து பராமரிச்சோம் அப்படின்னாக்க, நம்ம எப்பவுமே எனர்ஜெட்டிக்கா, எப்பவுமே ஆக்டிவா, எப்பவுமே பவர்ஃபுல்லா நம்மளை வந்து லீட் பண்ணணும். நீங்க நல்லா சொன்னீங்க. இந்த சுய பராமரிப்பு வந்து இது இம்பார்ட்டன்ட். சேரிட்டி ஸ்டார்ட் அட் ஹோம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதான் நீங்கள் நீங்கள் ஐம் சர்ப்ரைஸ். ஐம் த நர்ஸ். நீங்கள் நர்ஸ்லாம் நான் சொல்றதெல்லாம் நியூட்ரிஷன், செல்ஃப் கேர், அப்படி உடலை பராமரிக்கிறது நோயிலிருந்து. ஸோ ஆஸ் எ நர்ஸ் ஆல்சோ நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எங்களை நாங்கள் பாதுகாத்தா தான் we can care our patient. எங்களோட நோயில் இருக்கிறார்கள் கேர் பண்ணும்போது நாங்கள் எங்களை எங்களை நாங்கள் பாதுகாத்து கொண்டு அதே நேரம் அவங்களுக்கு கேரை கொடுக்கலாம். அது இன்னொரு செல்ஃப் கேர்ல இன்னொரு 2 விஷயம் என்ன நான் பார்க்குறேன்டா. ஒன்று செல்ஃப் கேர்ண்டா, இப்போ நாங்கள் இந்த ஞானத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்றோம். இப்போ வெளி உலகத்துக்கு இந்த ஞானத்தை நாங்கள் சொல்லுறோம். சொல்லும் போது பாபா அடிக்கடி சொல்லுவேன், நாங்கள் சொல்லும் போது என்னண்டா மக்கள் எங்களை ஒரு அடுத்த லெவல்ல வச்சு பார்க்குறாங்க. ஸோ எங்களை ஏதோ ஒன்று எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் பூர்த்தி வருமாண்டா கண்டிப்பாக நாங்கள் அடுத்த லெவலில் இருக்க போகணும். அந்த அதுக்கு செல்ஃப் கேர் தான் மிக மிக செல்ஃப் சஸ்டெனன்சி. அந்த 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 ஞானத்தின் சக்தியை நாங்கள் வெளியில கொண்டு வரணும். அப்பதான் அவங்களுக்கு நாங்கள் சொல்றது, ஓ ஓ நீங்க இந்த அனுபவம் உங்களுக்கு இருக்கு, அதால நானும் வரலாமான்ற ஒரு ஆசை வரும். நான் கிட்டலாம் இந்தியாவில இருந்து வந்தேன். இது எத்தனை ஃபிளைட் ஆனாலும் they never fail to say this. இந்த வாசகம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க 22,000 முறை கேட்டாலும் திருப்பி கேளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுல என்னன்னா, முதல் மറ്റാக்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கு முன்னம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கோ. அதாவது இந்த எமர்ஜென்சில ஏதாவதுண்டா ஃபர்ஸ்ட் நீங்க மாஸ்கை போட்டுட்டு தான் மറ്റാக்களுக்கு போட்டுக்கொண்டு சொல்லுவாங்க. எந்த ஃபிளைட்ல போனாலும் என்னண்டா செல்ஃப் கேர் மிக மிக இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து நாங்கள் சேவையில் இருக்கும் பொழுது நவடேஸ் ஆட்களுக்கு வந்து ப்ரூவ் தேவை. நவடே அவங்களுக்கு ஞானம், அவங்களுக்கு கேட்குற நாலேஜை பார்க்கறத விட்டுட்டு எங்கட அனுபவத்தை தான் பார்க்குறாங்க, எங்கட மாற்றத்தை தான் பார்க்குறாங்க, சுய மாற்றம். நான் கோவப்படாத லெக்சர் கொடுத்துட்டு இங்கே கோவப்பட்டா இன்னொரு கொண்டு ஒர்க். நான் அன்றைக்கு எங்கேயோ உங்களோட தமிழ் குரூப்பில் ஷேர் பண்ணினேன். இப்போ ஒர்க்கில் கூடி என்னை பார்த்துட்டு வந்து அவங்க யூ ஃப்ரம் பிரம்மகுமாரேன்னு கேட்பாங்க. அவங்க எப்படி தெரியுமோன்னு எனக்கு தெரியாது. யூ ஃப்ரம் பிரம்மகுமாரி, மேபி என்ன பாவாண்ட மோதிரத்தை பார்த்துட்டு அது அவங்களுக்கு தெரிஞ்சு கேட்குறாங்களோ. ஆச்சரியம் என்னன்னா, ஈவன் கேரளாவில் கூடி நான் கேரளா போகும்போது, பிரதர் ஐ வாண்ட் யூ ஆர் த ஒன் ஃப்ரம் த பிரம்மகுமாரி அண்ட் மீன் இது பிகே ஃபேமிலி தான். அங்கே இன்னுங்க பார்த்துட்டு ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ நாங்கள் அப்படி இப்படி வேர்ல்ட் ஸ்டேஜில் இப்போ இருக்கேங்க, ஸ்பெஷலாக சோஷியல் மீடியாவில் சுய பராமரிப்பு வந்து மிக 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 இம்பார்ட்டன்ட் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, இப்படித்தான் நாங்கள் இப்படித்தான் நாங்கள் செல்ஃப் கேர் பண்ணுறது. இந்த நேரத்தை இந்த சங்கம் யுகத்தில் நாங்கள் அதான் இந்த சங்கம் யுகத்தோட முக்கியத்துவம் நாங்கள் அறிஞ்சு வருவோம். நீங்கள் சொல்லுங்க அப்புறம் அந்த சங்கம் யுகத்தோட முக்கியத்துவம் இப்போ என்னத்துல நாங்கள் கவனம் செலுத்தலாம்? சங்கம் யுகம்டா என்ன, ஏன் இப்போ இந்த நேரம் வந்து இம்பார்ட்டன்ட்? இந்த காலச்சக்கரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, நமக்கு பாபா வந்து சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரைக்கும் 5000 ஆண்டுகள் இந்த உலக நாடக சக்கரம்
இந்த காலம் எப்படி சுழன்று வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப அருமையாக வந்து தெளிவுபடுத்திருக்காரு. இந்த முழு காலச்சக்கரத்திலையும் மிக மிக உன்னதமான, மிக மிக சிறப்பான, மிக மிக மதிப்பு வாய்ந்த நேரம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கமயுகம். ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பரமாத்மா வந்து 5000 ஆண்டு காலம் வந்து மௌனத்துல இருக்கார். அவருக்கு வந்து முழு கல்பமும் சைலன்ஸ்ல இருக்காரு, ஆத்மலோகத்துல பேசணுங்கிற அவசியமே இல்லாம. ஆனா எப்ப வந்து சங்கம யுகம் வந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எப்ப பரமாத்மாவுக்கு இந்த பூமிக்கு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது, எந்த சமயத்துல அவர் இந்த பூமிக்கு வராரோ அன்னையில இருந்து சங்கம யுகம் ஆரம்பிக்குது. அவர் எதற்காக இந்த பூமிக்கு வர்றார் அப்படின்னாக்க, நாம் ஆத்மாக்கள் எல்லாம் 5000 வருட காலமாக பங்கை நடிச்சு நடிச்சு எண்ட் ஆஃப் த டிராமால வந்து ரொம்ப வந்து ட்ரெயின் ஆகி போயிட்டோம். ரொம்ப வந்து நாம வந்து இம்ப்யூர் ஆகி போயிட்டோம். அப்போ மீண்டும் நம்மை தூய்மையாக்கி மீண்டும் நம்மளை வந்து எம்பவர் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போகக்கூடியங்கிற அந்த லட்சியத்துல வந்து தந்தை இந்த பூமிக்கு வர்றார். அப்போ நம்ம இந்த நாடகத்தினுடைய ஆரம்பத்துல இருந்து தந்தை வருவதற்கு முன்னால் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் நம்மளுடைய நிலை எப்படி இருக்கு அப்படின்னாக்க, இறங்கும் நிலை, டிசெண்டிங் ஆர்டர். ஒவ்வொரு பிறவியிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்துகிட்டே இருக்கும். கீழே இறங்கி வர்றது அப்படின்னா நம்மளுடைய குணங்கள், சக்திகள், விசேஷமான தன்மைகள் இதையெல்லாம் வந்து இழந்து 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 ரொம்ப வந்து ஒரு கீழான நிலைக்கு நாம வந்து சேர்ந்துறோம் எண்ட் ஆஃப் த டிராமா இந்த டைம்ல. அப்போ தந்தை எப்போ இந்த பூமிக்கு வர்றாரோ அன்னையில இருந்து அப்ப இருந்து நமக்கு வந்து ஏறும் கலை, உயரும் கலைக்கான காலமாக இருக்கு இந்த சங்கமிகம். ஸோ அதனாலதான் நாம இதுக்கு முன்னால எடுத்த பிறவிகளை விட, நாம இதுக்கு முன்னால பிளே பண்ண அந்த பார்ட்டை விட இப்ப சங்கமிகத்துல தந்தையோடு நாம பிளே பண்ணக்கூடிய இந்த பார்ட், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த கடைசி பிறவி வந்து ரொம்ப 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 வேல்யூபிளானது. காரணம், இந்த ஒரு பிறவியில தான் வந்து பரமாத்மா தந்தை யாருங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அவருடைய அன்பை அனுபவம் செய்வதற்கான பாக்கியம் இந்த ஒரே ஒரு இந்த கடைசி பிறவியில மட்டும்தான் நமக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம அவர் வந்து அவர்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் ஆத்மாக்களாகிய நமக்கு நிரப்பக்கூடிய காரியத்தை வந்து செஞ்சிட்டு இருக்காரு. அவருக்கு கூடிய குணங்கள், அவருக்கு கூடிய சக்திகள், அவருக்கு கூடிய ஞானம் எல்லாமே. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, இந்த பிராமண வாழ்க்கையில நம்ம பரமாத்மாவுடைய வரதானங்கள்னால வளர்ந்துட்டு இருக்கோம், வளர்க்கப்பட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் தந்தை நம்மளை வந்து வரதானங்கள்னால வளர்த்துட்டு இருக்காரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த வளர்ப்பு, இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பாலனை, இதெல்லாம் வந்து நமக்கு தந்தையிட்டிருந்து நமக்கு இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் வந்து கிடைக்கூடியதா இருக்கு. இந்த சங்கமயுகத்துல மட்டும்தான் நாம வந்து உயரும் நிலையை நோக்கி நாம வந்து முன்னேற முடியும், உயர்ந்த நிலையை அடைய முடியும். இந்த சங்கமயுகத்துல நாம என்ன முயற்சி செய்யறோமோ இதனுடைய முயற்சியுடைய ஆதாரத்துல தான் சத்தியுக திரேதாயுகத்தினுடைய பிராப்தி மட்டும் இல்ல, முழு கல்பத்திலையும் நம்மளுடைய ரோல், நம்மளுடைய பார்ட் வந்து சிறப்பாக அமைவதற்கு அஸ்திவாரமாக வந்து இருந்துட்டு இருக்கு. அதனால இந்த சங்கமயுகம் வந்து ரொம்ப 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 மதிப்பு மிக்கது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனாலதான் பாபா இந்த சங்கமயுகத்துக்கு புருஷோத்தம சங்கமயுகம் அப்படின்னு சொல்றாரு. புருஷ் அப்படின்னா ஆத்மா, உத்தமம் அப்படின்னாக்கா உயர்ந்த நிலையை அடைவது. ஆத்மா உத்தமமான நிலையை, அதாவது உயர்ந்த நிலையை அடைவதற்கான காலம் இந்த சங்கமயுகம். நீங்க நல்ல வரியா பிளாங்க பார்த்தீங்க. இப்ப சங்கமயுகம் இப்ப நான் பார்க்குறேன். என்ன மீன்ஸ் நான் இப்போ கிட்டடியில் இந்தியாவிலேருந்து வந்த ஃபர்ஸ்ட் டைம் இன் கர்ணநாளுக்கு பிறகு டெம்பிள் கோயிலுக்கு பிறகு கோயில் எத்தனை கோயில் நான் ட்ராவல் பண்ணேன்னு தெரியல. இந்த நிறைய கோயில், மதுரை மீனாட்சி அம்மன், ராமேஸ்வரம், தஞ்சாவூர், இல்லை எத்தனையோ கோயிலுக்கு போனேன். அங்கே போய்க்க தான் ரியலி ஃபெல் சங்கமுகத்தின் மகிமே நான் உணர்ந்தேன். அங்க போய்தான் ஏனண்டா இந்த பக்தர்கள் கூட்டம் கூட்டமா மோதி முட்டிக்கொண்டு கடவுளை பார்க்க போறாங்க, மோதி முட்டிக்கொண்டு. இங்க நாங்க என்ன செய்யறோம், கடவுள் அந்த பராமரிப்புல இருந்து கொண்டு அப்படியே ஜாலியா இருந்து கொண்டிருக்கிறோம். அந்த டோட்டல் டிஃபரன்ஸ் தெரிஞ்சது. வா, நான் ஒவ்வொரு மினிட்டும் நான் பாபாவுக்கு தேங்க்யூ பாபா, தேங்க்யூ, நன்றி.
ஸோ எவ்வளவு ஒரு இது நான் இதை நான் யோசிக்காத நாளே இல்லை ஆக்சுவலி. நான் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், யார் எங்களுக்கு இப்போ சஸ்டெயின் கொடுத்து கொண்டிருக்கிறார்? கடவுள் நேரடியா வந்து எங்களுக்கு சஸ்டெயின் கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்ப கடவுள், நான் யோகிக்கலங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்லுவேன், கடவுளோட மொபைல் நம்பர் எங்கள்கிட்ட கையில இருக்குது. எனி டைம் நாங்கள் டால் பண்ணி பாபாவோட கதைக்கலாம் எனி டைம். அவ்வளவு அவ்வளவு சக்தி எங்களுக்கு, அவ்வளவு சுயமரியாதை பாபாங்களுக்கு அன்பை கொடுத்துருக்கிறார். சில இடங்கள்ல கூட்டம் கோயில அப்படியே நெருங்க முடியாத அளவுக்கு நான் அப்ப பிரதருக்கு சொல்வேன், பிரதர் இந்த கியூல நின்றா என்னத 2 hours நிக்கணும், எங்களுக்கு தான் நான் பாவா தெரியும், டெம்பிளை பார்த்தாச்சு வாங்க போவோன்ட்டு போயிடுவேன். இது நான் இந்த இந்த நேரத்துல இல்லாம இருந்திருந்தா பாபாட்ட வந்திருக்காட்டி நான் ரொம்ப கவலையோட போயிருப்பேன், ஐயோ கடவுளை காண முடியலையேன்ட்டு. ஆனா இப்ப எங்களுக்கு இறைவனோட கனெக்ஷன் நேரடி இருக்கிறபடியால எனக்கு அந்த போதை தான் இருந்ததை தவிர கவலை இருக்குல்ல. ரெண்டாவது எனக்கு ஞாபகம் வந்து தாதி பிரகாஷ் மணி சொல்றது, அவங்க சொல்றா இந்த நேரத்துல நாங்க வந்து ஏன் இப்பதான் தெரியுது ஏன் தாதிமார்கள் அவ்வளவு குஷியில போதில இருக்கிறாங்க. அவங்க சரியா உணர்ந்து இருக்கிறாங்க இது என்ன நேரம். அவங்க சொல்லுவாங்க வந்து கேட்பாங்க அடிக்கடி வந்துங்க, எனக்கு ஞாபகம் இருக்கு எங்கட கிளாஸ்லயே கேட்டாங்க ஒருக்கா வந்து, யாருக்காவது கவலைகள் ஒரிசா இருக்குன்னு கேட்டாங்க ஒருக்கா, யாருக்கு எங்க கவலைகள் ஒரிசா இருக்காண்டு. ஐ டோன்ட் திங்க் எனிபடி, எனக்கு ஞாபகம் இல்லை யார் கையொத்துனான்ட்டு. அப்பேன்னு சொன்னாங்க வந்து இந்த நேரத்துல நீங்க உங்களுக்கு யாராவதுக்கு கவலைகள் இருந்தா யூ ஆர் இன்சல்டிங் பாவாண்டாங்க. எப்படி கடவுள்கிட்ட குழந்தை ஆனா பிறகு நாங்கள் எப்படி நாங்கள் ஏன்னா கவலை இருக்கோன்னு சொல்ல முடியும்? ஸோ அதான் நாங்கள் ரியலைஸ் பண்ண போனோம். இப்போ வந்து இறைவன் சிலவளை பாபான்னு சொல்றது சிலவளை விக்கெட் கேரிட்டவே ஞாபகம் பண்ணுங்க. அதான் தாதி ஜானகி பகவான் என்னவா, இறைவன் எங்களை பராமரிச்சு கொண்டிருக்கிற, இறைவன் எங்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிற. சரி வெரி அதை யோசிக்கும் போதே இது கூஸ் பம்ப். Anyway, that's very, thank you for sharing, brother. That's very good. வேற என்ன சொல்லுங்க அடுத்தது. You don't want to be at the interview மாதிரி போறாம, just a little chit chat. இப்போ நீங்க வந்து ஒரு ஹெல்த் ப்ரொஃபஷனல், ஒரு நர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அந்த கேர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிக்கலான எக்ஸாம்பிள். அப்போ வந்து இப்போ இந்த நாம் ஆத்மாவை கேர் பண்ணக்கூடிய இந்த விஷயத்துல இன்னும் எப்படியெல்லாம் கவனம் கொடுக்கலாம் அப்படின்னு உங்களுடைய ஒரு கருத்துக்களை வந்து எல்லாருக்கும் பகிருங்க. கண்டிப்பா. இப்ப நீங்கள் ஏற்கனவே நாங்கள் இதை எடுத்து சொன்ன மாதிரி கேரிங் வந்து மீன்ஸ் இப்ப இப்ப நான் வந்து இன்ஃப்ளூயன்ஸ். இப்போ எங்களுக்கு ப்ராப்ளம் வருதுண்டா நாங்கள் இந்த எக்ஸ்டர்னல் இன்ஃப்ளூயன்ஸ், ஒளி இன்ஃப்ளூயன்ஸ் எங்களை பாதிக்கும் பொழுதுதான் எங்களுக்கு பிரச்சனைகள் வருது. அது பாதிக்காத மட்டும் யார் ஓகே. அதை அதுக்கு அதுக்கு முதலாவது நியூட்ரிஷன், முதலாவது பாதுகாப்பு வந்து எங்களுக்கு வி ஹேட் அந்த ஷீல்ட் போடணும். இப்போ எனி இன்ஃபெக்ஷன், கோவிட்டா இருக்கட்டும், எனி இன்ஃப்ளூயன்ஸா இருக்கட்டும், பிஃபோர் நாங்கள் மட்டாக்களை பார்க்க முன்னா நாங்கள் முதல் செய்யறது வேலை மாஸ்க் அண்ட் ஷீல்ட். ரெண்டாவது வாஷ் யூர் ஹேண்ட்ஸ். இது ப்ராக்டிக்கல் டிப்ஸ். அது ஒலி. இப்போ ஆத்மாவில இன்ஃப்ளூயன்ஸ், ஆத்மாவில வைரஸ் பிடிக்காமல், ஆத்மாவில இன்ஃப்ளூயன்ஸ் வராமல் இருக்கணும்டா ஆத்மாவுக்கு விட்டமின் ஏபிசிடி கொடுக்கணும். நாங்கள் எவ்ரிடே நாங்கள் ஆத்மாவுக்கு வி ஹேட் டு ஃபீட் ஏபிசிடி. நீங்க கேட்கலாம் என்ன விட்டமின் ஏபிசிடி என்று. அதுக்கு இருக்கு. ஏ மீன்ஸ் ஆல்ஃபா, பி மீன்ஸ் பீட்டா, சி மீன்ஸ் சைக்கிள், டி மீன் ட்ராமா. ஸோ மீன்ஸ் பாபா எங்களோட பாக்கியம், எங்களோட சைக்கிளை பற்றி ஞானம், எங்களோட ட்ராமா பற்றி ஞானம். இதுல நம்பர் 1 செல்ஃப் கேர்னு சொல்லுவீங்க. என்ன பொறுத்தவரையில டிராமாவை பற்றி நீங்க சரியா புரிஞ்சு கொண்டீங்க வேண்டாம், நம்பர் 1 செல்ஃப் கேர் தான் நான் சொல்லுவேன். என்ன அதை வச்சு நீங்க சரியா புரிஞ்சு கொண்டுட்டீங்கடா எந்த யூ ஹாவ் நோ வரிஸ். ஆஸ்திரேலியா சொல்ற மாதிரி யூ கேன் சே நோ வரிஸ். எது நடந்து கொண்டே இருக்குன்றது. இப்ப நான் நல்லா டூரை என்ஜாய் பண்ணிட்டு வந்தேன், வீட்டில் அப்பா அம்மா சிக் ஆயிட்டாங்க. சில பேர் சொன்னாங்க நீ தான் வந்து கொடுத்ததுன்ட்டு. ஐ டோன்ட் நோ அபவுட், ஏன்னாட்டா நான் கொடுத்தேன்ட்டு அவங்க வந்த உடனே சிக்காயிருப்பாங்க. ஸோ மீன்ஸ் இது கொஞ்ச நாளே அப்புறம். எனிவே ட்ராமான்ட்டு ஞானத்தை புரிஞ்சா பிறகு
செகண்ட் அதுக்கப்புறம் கேள்வியே தேவையில்லை. வாய் 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 இது கேள்வியே தேவையில்லை. ஸோ இந்த ஞானத்தை நாங்கள் சரியா புரிஞ்சு கொண்டோமேண்டா இது அந்த ப்ரொடெக்ஷன், அந்த பாதுகாப்பு. அப்படித்தான் நான் இந்த ஷீல்ட் இது ஒரு பாதுகாப்பு வலயமா எங்கட பாதுகாப்பு வலயம் தான் எங்கட செல்ஃப் கேர். இப்ப நாங்க மகாபாரதத்திலேயும் சொல்றோம், மகாபாரதம் இல்ல ராமாயணம், செல்ஃப் கேர். இந்த வட்டத்துக்குள்ள நின்றமென்னா செல்ஃப் எங்கட ப்ரொடெக்ஷன். எங்கட எய்ம் வந்து நீங்க சொன்னீங்களே ஏற்கனவே, ஸ்ரீமத் என்ற வட்டத்துக்குள்ள இருந்துட்டமேண்டா செல்ஃப் கேர், நோ நீட் டு வரிஸ். நீங்க ஐ திங்க் உங்களோட ஒப்பீனியன் என்ன? லக்ஷ்மண் ரேகை. அதான் லக்ஷ்மண் ராஜ்மன் ரேகை. ரேகா. லக்ஷ்மண் ரேகைக்குள்ள இருந்துட்டோம் அப்படின்னா ராவணனால ஒண்ணும் பண்ண முடியாது. எக்ஸாக்ட்லி. அதை தாண்டி வெளியில போகும்போது ராவணனால சிறைப்பிடிக்கப்பட்டதாக வந்து ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அது ஒண்ணு. அதான் இது இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சில போல அந்த மா இஸ் வெரி ட்ரிக்கி. இதான் கதை நல்லா தான் அது ட்ரிக் பண்ணுவாங்க. எப்படி அங்கால பார்க்கறது டேஸ்டி மாதிரி இருக்கு. மேபி மேபி போனா சரி மாதிரி இருக்கு. இதுதான் அங்கதான் நாங்க கவனமா இருக்கணும். செல்ஃப் சஸ்டெயின்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஆன்மீகத்துல இப்போ நிறைய பேர் என்னட்ட கேட்கிற கேள்விகள், உங்க கிளாஸுக்கு வரும்போது நீங்களுமே உங்களை ஷேர் பண்ண என்னட்ட கேட்கிற கேள்வி வந்து, இந்த டெய்லி லைஃப் எங்களோட டெய்லி லைஃப்ல எப்படி நாங்கள் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ஸை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம், டெய்லியாக இம்ப்ரூவ் பண்ண வேண்டாம். நான் இப்போ ஏற்கனவே சில விஷயங்கள் இதை பற்றி காய்ச்சிருக்கிறோம். இன்னும் எக்ஸ்ட்ராவாக நாங்கள் டெய்லி லைஃப்பை ஸ்பெஷலாக ஒர்க்கில் இருக்கிறாக்கள், ஃபேமிலியில் இருக்கிறாக்கள், வேற வேற பொறுப்பில் இருக்கிறார்கள் இருந்து கொண்டு இதை நாங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும், இதை நாங்கள் இந்த லைஃப்பை மெயின்டைன் பண்ண வேண்டாம். என்னென்ன டிப்ஸ் மேபி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க ஷேர் பண்ணுங்க. தென் I'll share some of mine. ஸோ இன்றைய காலத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாருடைய லைஃப்பும் வந்து ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கு. ஒரு பக்கம் ஒர்க்கு லோடு, அப்புறம் சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள், அப்புறம் ஃபேமிலியில பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாக்க அங்க இருக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை சமாளிக்கிறது. இந்த மாதிரி இதுலயே வந்து தன்னுடைய காலத்தை, தன்னுடைய நேரத்தை வந்து பயன்படுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அப்ப இந்த சூழ்நிலையில இருக்கும்போது நம்ம செல்ஃபுக்கு அப்படின்னு கொஞ்சம் டைம் எடுத்து, நம்ம செல்ஃபுக்குன்னு நாம வந்து நம்மளுடைய சுய முன்னேற்றத்துக்காக நேரம் எடுத்து சுய முன்னேற்றத்துக்கு கவனம் வச்சு முயற்சி செய்யறது அப்படிங்கிறது வந்து சிலருக்கு வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாகவும் இருந்துட்டு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஆக்குப்பைடா வந்து இருந்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும். அவ்வளோ. பட் என்ன அப்படின்னா நம்ம உழைக்கிறது, நம்ம சம்பாதிக்கிறது, இது எல்லாமே வந்து என்ன அப்படின்னா நம்முடைய லைஃப் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த பிசிக்கலான வெல்த் மட்டும் நம்முடைய லைஃப்பை வந்து ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் வச்சிட முடியாது. ஆனால் நம்ம செல்ஃபுக்குன்னு வந்து தேவைப்படக்கூடிய விஷயங்கள் வந்து நல்ல குணங்கள், நமக்கு தேவைப்படக்கூடிய சக்திகள், இதெல்லாம் வந்து ஆத்மாவாகிய நம்மை வந்து ஒரு நல்ல நிலைக்கு வைக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். அப்போ எந்த அளவுக்கு நாம வந்து உடலுக்கான விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அதற்காக நம்ம நேரத்தை வந்து செலவிடுறோமோ, அதுல வந்து கொஞ்சமாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் எவ்வளவு முடியுதோ நம்ம செல்ஃபுக்காக, ஆத்மாவுக்காக நாம வந்து நேரத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க நாம வந்து நம்முடைய செல்ஃபும் எனர்ஜெட்டிக்கா வந்து இருக்க முடியும். இப்போ உடலும் வந்து எனர்ஜெட்டிக்காக இருக்கு, ஆத்மாவும் எனர்ஜெட்டிக்காக இருக்கு. நமக்கு உடலுடைய பராமரிப்புக்கு என்ன தேவைப்படுதோ அதையெல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிட்டு இருக்கும்போது ஆத்மாவுடைய பராமரிப்புக்கு என்ன தேவைப்படுது அதுவும் சேர்ந்து கிடைச்சிருச்சு அப்படின்னாக்கா வந்து லைஃப் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். இல்லை அப்படின்னாக்கா ஒரு பக்கம் மட்டும் ரொம்ப வெயிட் அதிகமாக போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப லைட்டாக இருந்துடும், ஒரு இம்பேலன்ஸ்டாக போயிடும். ஸோ இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளையும் சூழ்நிலைகளையும் நம்ம சமாளிக்க முடியாததுக்கு கஷ்டப்படுறது கூட வந்து ஒரு முக்கியமான காரணம் இந்த சமநிலை இம்பேலன்ஸ். எப்போ நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கோம் அப்போ எந்த சுச்சுவேஷன்ஸ்லையும் எந்த சூழ்நிலையிலையும் நாம் வந்து நல்ல விதத்தில் வந்து சமாளிக்கக்கூடிய அந்த ஒரு திறன் இருக்கும். இம்பேலன்ஸ்டாக இருக்கும்போது ஸ்ட்ரகிளிங் வந்து அதிகமாக போயிட்டு இருக்கும். ஏன்னா அந்த இம்பேலன்ஸாக இருக்கிறத
மேக்கப் பண்ணுறதுக்கே நாம் வந்து நிறைய வந்து எஃபோர்ட் போட வேண்டியிருக்கும், நம்முடைய எனர்ஜியை வந்து பயன்படுத்த வேண்டியிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நம்ம எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க ஒர்க்கும் பண்ணிட்டு இருக்கோம், ஃபேமிலியும் இருக்கு, கூடவே நம்ம வந்து நம்மளுடைய சுய முன்னேற்றம், ஆன்மீக சேவை, இது எல்லாமே வந்து ஒரு சமநிலையில வச்சிட்டு இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப வந்து ஈஸியா, எல்லாமே ரொம்ப ப்ராப்பரா, எல்லாமே வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. எவ்வளவுதான் நமக்கு வந்து ஒர்க்கு லோடு இருந்தாலும், மற்ற சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் இருந்தாலும் நம்மளுடைய செல்ஃபுக்கும் நம்ம வந்து கவனம் வைக்கும்போது, இப்போ அதிகாலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து தியானம் பண்றோம், நமக்கு பரமாத்மாட்டிருந்து சக்தி கிடைக்குது, அப்புறம் இறைவனுடைய மகா வாக்கியங்கள், அது வந்து நம்மளுடைய ப்ராக்டிக்கல் லைஃபுக்கு தேவையான கைடன்ஸ் அதில் கிடைச்சிருது. ஸோ நம்ம வந்து ஒர்க்கில் இருக்கும் போதும் கூட வந்து தந்தையுடைய நினைவில் இருந்துக்கிட்டு, தந்தை கொடுத்த ஸ்ரீமத்தை கவனத்தில் வச்சு நம்ம காரியங்கள் செய்யும்போது, காரியங்கள் செஞ்சாலும் காரியத்தினுடைய அந்த பளு, அந்த சுமையை உணராமல் லேசாக இருந்து காரியங்களை செய்யக்கூடிய நிலை. அப்புறம் வந்து காரியத்தினுடைய அவுட்புட் கூட வந்து நம்மளை பாதிக்காத நிலை. அந்த அளவுக்கு நாம் வந்து ஒவ்வொரு காரியங்களையும் அது ஒரு பந்தனமா எடுத்து, பந்தனமா நினைச்சு, பந்தனமா உணர்ந்து செய்யாம, இறைவனுடைய செயல், இறைவனுடைய காரியம், பரமாத்மாவுடைய பரமார்த்து, பாபா வந்து ஒரு மூலையில சொல்லியிருப்பார், நீங்க லௌகிக் காரியத்தை செஞ்சாலும் கூட அது வந்து பரமார்த், அதாவது ஈஸ்வரிய காரியத்துக்காக அப்படின்னு நீங்க புரிஞ்சு உணர்ந்து செய்யும்போது அங்க கூட வந்து லேசாக இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உணர்வுல நிலையில இருந்து நாம நம்மளுடைய ஒர்க்கு எல்லாம் செய்துட்டு இருக்கும்போது, கூடவே மற்ற ஆத்மாக்களுக்கும் சேவைக்காக நேரம் எடுத்துக்கும் போது செல்ஃப் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆனந்தம், செல்ஃப்ல வந்து ரொம்ப ஒரு லேசான தன்மை, ஒரு எனர்ஜெட்டிக்கான நிலை, இது ரெண்டுமே வந்து பேலன்ஸ்டாக நம்மளால வந்து நிர்வகிக்க முடியும். உடலையும் மனதையும், லௌகிகத்தையும் அலௌகிகத்தையும் ரெண்டையுமே ஒரு சமநிலையாக கொண்டு போறது வந்து சுலபமாக வந்து அனுபவம் முடியும். நீங்க சொன்னது சரி பிரதர். இது வந்து பொது ஆக்கள் என்ன சொல்றது, இது இந்த மாதிரி கேட்கும் பொழுது பொதுவா என்ன சொல்லினோம்னா, எனக்கு டைம் இல்லை பிரதர். இப்போ இம்பார்ட்டன்ட் வந்து இப்ப தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் எதுக்குண்டு. மீன்ஸ் முதலாவது நான் இங்கேயே வடிவேல் சொல்ற மாதிரி என்ன ஃபவுண்டேஷன் வீக் பில்டிங் ஸ்ட்ராங்னு சொல்லல, அது நாங்க ஃபவுண்டேஷன் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ டைம் இல்லையென்ற என்னத்துக்கு டைம் இல்லையென்றா, என்னை பொறுத்தவரையில டைம் இல்லைன்னு யாராவது சொன்னா வந்து பேசிக்கலி, இது நான் சொல்ல நிறைய பெரியாக சொல்லியிருக்கிறேன், டைம் இல்லைன்றது வந்து பேசிக்கலி அவர் தே சே இஸ் ஐம் நாட் ஆர்கனைஸ்ட். ஏண்டா எல்லாருக்கும் டைம் இருக்கு இந்த உலகத்துல, எவ்ரிபடி, எல்லாருக்கும் 24 மணித்தியாலம் இருக்கு. அது சொல்லுவாங்களே வந்து பிஸ்னஸ் பிஸியா நாக்கள்கிட்ட நீங்கள் எந்த காரியத்தை கொடுத்தா அவங்க சரியா டக்குன்னு செய்வாங்க வந்து. டைம் இல்லைன்றது வந்து ஆர்கனைஸ் இல்லாத என்ன, பிஸ்னஸ் பீப்புள், பிஸி பீப்புள், ஆர்கனைஸ் எல்லாத்துக்கும் தே ஹேவ் டைம். அதே மாதிரி இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த இது இது என்னோட வாழ்க்கைக்கு ஒரு நல்ல ஒரு கண்ட்ரிபியூஷன் பண்ண போகுது. எங்களோட வாழ்க்கையோட எய்ம் என்ன நாங்கள் யோசிக்கணும் அடிக்கடி. நான் அடிக்கடி சொல்றது வந்து எங்களோட வாழ்க்கை ஒரு குறிக்கோள் இருக்கணும். எங்களோட வாழ்க்கையில என்னத்துக்கு இருக்கிறோம் வந்து சும்மா எஸ் வாழ்ந்தோம் இருந்தோம் செத்தோம்னு இருக்காம ஒரு பர்பஸோட இருக்கு. நாங்கள் வந்து நம்பர் 1 சந்தோஷமா இருக்கணும், ரெண்டாவது மற்றாக முடிஞ்ச வரையில் ஏதாவது சந்தோஷத்தை கொடுத்து ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் பண்ணுவோம். அந்த சந்தோஷம் இருக்கணும்டா அதுக்கு என்ன தேவை என்று நான் கேட்ட வேண்டாம். இப்ப சயின்டிபிக்கா ஒரு சொல்றாங்க தியானம் தான் ஓன்லி. இப்ப சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஐ திங்க் நான் கிட்டடி அந்த ரேடியோல ஷேர் பண்ணேன். சயின்டிபிக்கா ப்ரூவ் மெடிடேஷன் இஸ் த ஓன்லி வே ஏண்டா ஹாப்பினஸ் எல்லாம் இருக்கணும்டா. இது சயின்டிபிக்கா ப்ரூவ் பண்ண பிறகு டைம் இல்லைன்ற விட்டுட்டு தென் அடுத்த ஸ்டெப் என்னடா, ஓகே can I spend some time? No, I'll not spend. Can I allocate some time? என்னோட சுயமரியா, என்னோட சுய முன்னேற்றத்துக்கு இது ப்ரியாரிட்டி கொடுத்தமேண்டா தென் அது அடுத்த இப்போ இன்னொன்று சொல்லுவாங்க ஜோக்கிங்க நாங்கள் சொல்லுவோம் வந்து இப்போ திடீரெண்டு நாங்கள் பிஸின்னு சொல்லி கொண்டிருக்கிறோம். திடீரெண்டு ஆனால் திடீரெண்டு வீட்டில் பிளம்பிங் தண்ணி ஒழுக்கு ஊற்றி கொண்டே போகுதுண்டா அந்த நேரத்தில் பிஸின்னு சொல்லி கொண்டிருக்காங்க. வி வில் டூ வாட் எவர் இட் டேக்ஸ். என்ன இருந்தாலும் முதல்ல அவங்களோட ப்ரையாரிட்டி வந்து அந்த லீக்கு அந்த we had to do something. அப்பதான் நாங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியும். அந்த அதை வரக்கு முன்னமே நாங்கள்
செய்ய வேண்டியெல்லாம் முன்னே செய்ய வேண்டாம், தென் எங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ அத மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட்ன்றது வந்து நாங்கள் எங்களுக்குள்ள ஆம், உருவாக்கி கொள்ள வேண்டியதான். நாங்கள் எது இம்பார்ட்டன்ட் நாங்கள் முதல் டிசைட் பண்ணுவோம். எந்த வாழ்க்கைக்கு எனக்கு எது இம்பார்ட்டன்ட் வந்து முதலாவது நான் சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு தியானம் ஹெல்ப் பண்ணுது, எங்களுக்கு தெரியும். இப்ப நாங்கள் அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லத்த நீங்க எல்லாரும் தியானம் பண்றாங்க. இது வந்து இதை நாங்கள் எப்படி மற்றாக்களுக்கும் ஷேர் பண்ணணும்னா முதல் நாங்கள் இங்க ஸ்ட்ராங்கா இருக்கோம். இது எப்படி பேலன்ஸ் பண்றேன்டா எங்களுக்குள்ளேயே நாங்கள் அந்த முக்கியத்துவத்தை கொண்டு வரணும். அதான் என்னோட இது என்ன இது என்னோட வாழ்க்கையில இது என்னோட ப்ரையாரிட்டி. இப்ப எனக்கு மட்டுமில்லை, என்ன சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் இதுதான் என்னோட ப்ரையாரிட்டி அண்டு. இப்போ நான் அதுல சின்சியரா ஒர்க் பண்ணும் பொழுது என்னை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் தெரியுது இதுதான் எனக்கு ப்ரையாரிட்டி. என்னை இப்ப டிஸ்டர்ப் பண்ற இல்லாக ஓகே இதன் மெடிடேஷன் என்றா அவனுக்கு இம்பார்ட்டன்ட் தெரியும். அதே மாதிரி தான் நாங்கள் எவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ மற்றாக்கள் அதுக்கு மரியாதை கொடுப்பார்கள். மரியாதை கொடுத்த வேண்டாம், எங்கட அனுபவம் எங்கட சுய மாற்றம் கண்டிப்பா அவைகள் ஒரு விழிப்புணர்வு கொண்டு இது இது செல்ஃப் கேரும் கேரிங் ஃபார் அதர்ஸ் மட்டும் தான் நாங்கள் சொல்லலாம். Yes, so that's something point I thought I'll share with you. Very enough. இது வந்து நம்ம லௌகிக் அலௌகிக் ஒரு பேலன்ஸ் வந்து கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம். இப்போ வந்து எல்லா பிராமண குழந்தைகளும் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னாக்க தன்னுடைய ஸ்டேஜ் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக இருக்கணும். எப்பவுமே என்னுடைய ஸ்திதி வந்து ரொம்பவுமே வந்து ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கணும். என்னுடைய புருஷார்த்தம் வந்து ரொம்ப நல்ல விதத்தில் தீவிரமாக இருக்கணும். நான் யோகத்தில் உட்காரும்போது யோகத்தில் வந்து ரொம்ப சக்திசாலியான நிலைகளுடைய அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்புகள் வந்து எல்லா பாபா குழந்தைகள்கிட்டே இருக்கு. அதற்காக முயற்சி வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நாம என்ன மாதிரி ஒரு ரெகுலர் ப்ராக்டிசஸை நமக்குள்ள நாம வந்து கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம எப்பொழுதும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஸ்டேபிளாக நம்மளை நாம வந்து கொண்டு போய்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உங்களுடைய ஒரு அனுபவங்கள் அல்லது கருத்துக்கள் பயிர்ந்து எல்லாருடைய கண்டிப்பா இது இதுதான் நம்பர் ஒன். இதுதான் எல்லோருக்கும் முதலாவது அவேர்னஸ். முதலாவது எனக்கு ஒரு இலக்கு இருக்கணும். நாங்கள் சில வேலை சொல்லுவாங்க நீங்கள் கோல்டன் ஏஜ்ல என்ன வர போறீங்கன்னா எனக்கு ஐ டோன்ட் கேர், நான் என்ன வந்தாலும் அப்படி இருக்கக்கூடாது. பாபா எங்களுக்கு சொல்றவங்களுக்கு ஒரு எய்ம் இருக்க வேணும். முதல் எங்களுக்கு ஒரு எய்ம் இருக்கணும். டிடி வந்து சொல்லுவா வந்து டிடி சேஸ் டிடி ஒன்றும் டிடி ஹேஸ் எய்ம். அவங்க சொல்லுவாங்க சொல்ல மாட்டாங்க ஐ டோன்ட் வாண்ட் டு பி நான் நாராயண் வர போறோம் இல்லை. ஆனால் சி ஹேஸ் என் எய்ம். நாங்க எல்லாருக்கும் ஒரு எய்ம் இருக்க வேணும். அந்த எய்ம் இருந்தா தான் அடுத்த ஸ்டெப்பு. நீங்கள் ஒரு எய்ம் ஃபிக்ஸ் பண்ண வேணும், அது இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து ரெண்டாவது ஸ்ரீமத் பாபா கொடுத்த எங்களுக்கு முரளி இஸ் கீ. இப்போ முரளியை மிஸ் முரளி நியூட்ரிஷன் நான் சொன்னோம் ஏற்கனவே சொல்லிட்டேன். நியூட்ரிஷன் அது இல்லாம அடுத்த ஸ்டெப் இல்லை. முரளிக்கு நாங்க எவ்வளவு அட்டென்ஷன் கொடுக்குறோமோ பேசிக்கலா என்னோட அனுபவத்தில் முரளி தான் என்ன வாழ்க்கை எனக்கு பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. இப்ப நான் 25 வருஷமா ஞானத்துல இருக்கிறேன். இப்ப இங்க ஆஸ்திரேலியாவுக்கு வரக்கு முந்தி என்னோட லைஃப் நீங்க பாத்தீங்கன்னா யூ வில் பி சர்ப்ரைஸ். ஏன்டா இப்படி நான் பேச மாட்டேன், பப்ளிக்கா டாக் பண்ண மாட்டேன், ஏதோ ஒரு கோர்னர்ல ஏதோ வாழ்வை மாயமண்டுமாய் ஒரு கோர்னர்ல இருப்பேன். இந்த ஒரு ஞானம் வந்து உள்ள போனா பிறகு எல்லாத்தையும் டோட்டலி சேஞ்ச் எவ்ரிதிங். அந்த சுய மாற்றம், சுய நம்பிக்கை, செல்ஃப் எம்பவர்மெண்ட், எவ்ரிதிங். இதுதான் முதலாவது எவ்வளவுக்கு நான் ஞானத்துக்கு அட்டென்ஷன் கொடுக்குறேன். இதுதான் தாதி ஜான்கின் சீக்ரெட் ஆல்சோ நீங்க கேட்டிருப்பீங்க. ஸோ இது பேசிக்கா ஞானத்தை. அடுத்து இப்ப நான் கொஞ்ச நாள் அட்டென்ஷன் கொடுக்கறது வந்து பாபா எத்தனையோ தரம் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் சொல்லியிருப்ப முறையில சோல் கான்சியஸ் பிராக்டிஸ். இது வந்து ஒரு மேஜிக். இந்த பிராக்டிஸ் வந்து ஒரு மேஜிக். ஏன்னா சொல்றேன்டா மேஜிக் என்று ஏன் நிறைய பேர் கேட்டு என்ன கேட்பேன் வந்து உங்களுக்கு எப்பாவது சோல் கொஞ்சம் அனுபவம் வந்திருக்காண்டு. ஆக்சுவலி எனக்கு ஆரம்ப காலத்துல பாபா எனக்கு 100% சோல் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாருன்றதை நான் சொல்லலாம். ஏன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு ஒரு ஞானத்துல புதுசு ஞானத்துல 2-3 வருஷமா இருக்கிறேன்னு வந்து
நல்ல சீரியஸா ப்ராக்டிஸ் பண்ண சோல் கான்சியஸ். ஐ மீன் எங்களோட அப்ப என் வீட்டில இருந்து பால்கனி இருந்துகொண்டு நான் பாபா இப்ப மேல இருந்தோண்டு என்ன செய்து கொண்டு இருப்பாரு பாபா யோசிக்கிறது, போக்கில போய் அந்த எண்ணத்துல போறது எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த 100% சோல் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ ஞாபகம் இருக்கு. ஒரு அப்சல்யூட் ஒரு ஸ்டில்னஸ், அந்த காம், ஒரு பதட்டம் இல்லை, ஜஸ்ட் சோ கிளீன். So one it's one of the best experience. ஒரு லாஸ்ட் யாரும் வந்து எனக்கு கதவுல இப்படி தட்டேக்க தான் எனக்கு ஞாபகம் வந்து ஓகே நான் வேற உலகத்தில் இருக்கணுண்டு. ஸோ அந்த சோல் கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க எத்தனை முறை கேட்டாலும் அது மீண்டும் மீண்டும் நீங்க அதை கவனத்தில் கொண்டு வாங்க. நான் ஒரு ஆத்மா இந்த சரீரத்திலேருந்து இந்த காரியத்தை செய்கிறேன். இந்த ப்ராக்டிஸ் தான் இஸ் ஓன்லி ப்ராக்டிஸ் எங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக போகுது. நான் பேசிக் இங்க ஒரு புத்தகம் இருக்கு, சிங்கப்பூர்ல தயாரிச்சாங்க வந்து பாடிலெஸ் ஒரு ஏதோ ஒரு சின்ன புக்லெட். அதுல பாபா கொடுத்த எல்லா பாயிண்ட்ஸ் ஆன் பாடிலெஸ் ஸ்டேஜும் எல்லாம் போட்டிருக்கிறாங்க. அது என்னோட நான் இப்போ வச்சிருக்குன்னு அடிக்கடி நான் ரெஃபர் பண்றது. அதுல நிறைய பாயிண்ட்ஸ் பாபா ஏன் நாங்கள் பாடிலெஸ்ல அந்த உடலற்ற நிலையை பயிற்சி செய்யணும், ஆத்ம உணர்வு பயிற்சி செய்யணும்ன்றதுல சொல்லியிருக்கிறாங்க. மற்றது ஃப்ளைட்ல வரும்பொழுது பெங்களூர்ல இருந்து சிட்னி வரும்பொழுது இட்ஸ் லாங் ஃப்ளைட். என்ன செய்து என்ன கெஸ் வாட் ஐ டிட். தாதி எனக்கு நிறைய நாள் அந்த தாதி குல்சாரும் தாதி ஜாந்தியும் ஒரு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணினா நிறைய நாள் அதை கேட்கணும். எனக்கு அதே எனக்கு டைம் கிடைக்கல. ஸோ நான் என்ன வரக்கு முன்னமே டவுன்லோட் பண்ணிட்டேன் என்னோட ஃபோன்ல. அதை வரக்கு முன்னமே ஃபோன்ல டவுன்லோட் பண்ணிட்டு ஃப்ளைட் இருக்கும் போது ஃப்ளைட்ல இன்டர்நெட் இல்லை, அதுதான் கேட்டு ஒன்றும் அந்த பேசிக்கலி என்ன எகெயின் இது தாதி 70 வருஷ அனுபவம். இப்போ அதை பற்றி தான் சொல்றாங்க. எது உங்களுக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்தா சோல் கான்சியஸ் பிராக்டிஸ் பற்றி தான் அவங்க எம்பவர் பண்ணிக்கொண்டே இருக்கிறாங்க. இது உங்களுக்கு மீண்டும் மீண்டும் நாங்க ஞாபகப்படுத்துறத தவிர வேற வழி இல்லை. அதுதான் பாபா செய்து கொண்டு இருக்கிறார். ஆத்ம உணர்வும் ஓன்லி பரி. வேற என்ன உங்களுக்கு உங்களோட இது என்னோட this what I'm doing. ரொம்ப அற்புதமான ஒரு ஷேரிங் உங்களோடது. ஏன்னா ஃபவுண்டேஷனே அதுதான். ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தது அப்படின்னாக்க நம்ம என்னெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ நல்ல விதத்தில் அச்சீவ் பண்ண முடியும். ரொம்ப அருமையான ஒரு தாரணை அது. இப்போ வந்து பிராமண குழந்தைகளாகிய நமக்கு பாபா அமிர்த வேலையிலிருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒவ்வொரு சமயத்துக்கும் நாம் வந்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக நமக்கு வந்து சொல்லியிருக்காரு. இப்போ வந்து ஏன் பாபா இந்த நியமங்கள்லாம் நமக்கு வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னா, இந்த நியமங்கள் தான் நம்மளை வந்து சக்திசாலியாக ஆக்கக்கூடியது. இப்போ பிராமண வாழ்க்கையில் நாம் அமிர்த வேலையில் அதிகாலையில் எழுந்து தியானம் செய்யணும். அதுக்கப்புறம் தந்தையுடைய மகா வாக்கியங்கள் முரளி கேட்கணும். டிராஃபிக் கண்ட்ரோல் யோகா, அப்புறம் கர்மா பண்ணும்போது கர்ம யோகம், அப்புறம் இடையில வந்து பாபா நமக்கு வந்து ட்ரில்ஸ் என்ன ப்ராக்டிஸ் பண்ணணும், 5 சொரூபத்துடைய பயிற்சி, இடையில அசரீரியுடைய பயிற்சி, பரிஸ்தாவுடைய நிலையுடைய அந்த பயிற்சி. ஸோ இதெல்லாம் வந்து பாபா நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆக்கிக்கிறதுக்காக நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நியமங்கள். அப்போ வந்து ஈவினிங் மாலை நேரம் வந்ததுனாக்கா அந்த ஈவினிங் டைமில் நம்ம வந்து யோகத்தில் என்ன அனுபவம் பண்ணணும், மற்ற ஆத்மாக்களுக்கு எப்படி யோகதானம் பண்ணணும், இரவு தூங்குறதுக்கு முன்னால் நம்மளுடைய யோகம், தந்தைகிட்ட வந்து முழுமையாக எல்லா சார்ட்டையும் ஒப்படைச்சிட்டு நம்ம வந்து செல்ஃபை வந்து கம்ப்ளீட்டாக க்ளீன் அண்ட் கிளியராக மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு காலையில் எழுந்ததுலேருந்து இரவு உறங்கும் வரைக்கும் நமக்கு பாபா எல்லா விதமான ஸ்ரீமத்தும் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்ரீமத், இந்த நியமங்கள் தான் நம்மளை வந்து ரொம்ப ரொம்ப சக்திசாலியாக ஆக்கக்கூடியது, சக்திசாலியாக வைக்கக்கூடியது. இதுல இருந்து எப்ப நம்ம டீவியேஷன் ஆகிறோம், இதுல இருந்து எப்ப நம்ம விலகிறோம், அப்போ நாம் வந்து பவர்ஃபுல்லாக வந்து மெயின்டைன் பண்ண முடியாது. அப்போ தந்தை நமக்கு கொடுத்துருக்கூடிய இந்த நியமங்கள் வந்து நம்மளை ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இதுல இருந்துட்டு இருந்தோம் அப்படின்னாவே நம்மளுடைய ஸ்டேஜும் வந்து ரொம்ப ஸ்டேபிளா இருந்துட்டு. இதுல நாம குறைகள் வைக்கும்போது நாம் வந்து அவ்வளோக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாகவும் நம்மளை மெயின்டைன் பண்ண முடியாது, ஸ்டேபிளாகவும் இருக்க முடியாது. அப் அண்ட் டவுன்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்டேஜில் வந்து இருந்துகிட்ருக்கும். அப்போது என்னோட ப்ராக்டிக்கல் அனுபவம் வந்து இது. பாபா நமக்கு அமிர்த வேலையிலிருந்து இரவு உறங்கும் வரை ஒவ்வொரு நேரத்துக்காகவும், ஒவ்வொரு காலத்துக்காகவும், ஒவ்வொரு சமயத்துக்காகவும், ஒவ்வொரு சூழ்நிலைக்காகவும் என்னெல்லாம் நமக்கு பாபா ஸ்ரீமத் கொடுத்துருக்காங்க, அதன்படி நாம் வந்து செஞ்சுட்டு போயிட்டு இருந்தாலே போதும்.
நாம் வந்து ஹையஸ்ட் ஸ்டேஜை வந்து நம்முடைய டெஸ்டினேஷனை வந்து ஹையஸ்டாக நாம் வந்து ரீச் அவுட் பண்ண முடியும். ம். நீங்க நல்ல ஸோ நல்ல எக்ஸாக்ட்லி சுத்தி 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 போனா வி ஹேட் டு கம் பேக் டு த பிகினிங். ஃபவுண்டேஷன் இஸ் அ சைக்கிள். அதில் இன்னொரு இம்பார்ட்டன்ட் நான் ஆட் பண்ணலாம்டா, this is the magic. This is the magic formula. Okay, if you really want to be happy and everything perfect in your life, this is a secret. I'm going to say a secret, and especially ப்ராக்டிக்கலாக நான் தாதி பிரகாஷ் மணியில் ஒப்சர்வ் பண்ணேன். இப்போ நாங்கள் அவன் மெமோரியல் செலிப்ரேட் பண்ணாங்க, அவள் ஒப்சர்வ் பண்ணினேன்டா. சிம்பிள் வந்து ஒரு வார்த்தை எய்ம் வச்சிருங்கோ. முதலாவது நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சந்தோஷமா இருக்கணும். மற்றது என்னோட எய்ம் என்ன வாழ்க்கையில எல்லாட்ட குட் விஷஸ், எல்லாட்ட நல்லெண்ணங்களை நான் எப்போதும் சேர்த்துக்கொள்ளணும். யாரும் எனக்கு யாரால் எப்படி அவன் சொல்லுவாங்க, I don't want to lose anyone's good wishes சொல்லுவாங்க. ஆட்ட குட் விஷஸும் நான் இழக்க விரும்பல. அந்த ஒரு எய்ம் வச்சிருந்தீங்களா வாழ்க்கை சோ குட்டா இருக்கு. வேணா வாழ்க்கையில ஈஸியா உங்களை கொண்டு போறது என்னண்டா பிளஸிங். ஒரு வாழ்க்கையை உங்களை ஈஸியா கேரி பண்ண போறது பிளஸிங் தான், ஆசீர்வாதம் தான். அது யாருடைய ஆசீர்வாதம் உண்டு? கடவுளுடைய ஆசீர்வாதம், குடும்பத்தின் ஆசீர்வாதம், சக பரிவாரத்தின் ஆசீர்வாதம். இது இந்த எல்லா பிளஸிங் இருக்கும் பொழுது அதான் பக்தி மார்க்கத்துல பிளஸிங் கொடுங்கன்னு கேட்கிறாங்க. இந்த பிளஸிங் அவங்களோட வாழ்க்கையை ரொம்ப இலவாக்கும். இதுங்களுக்கு பாபா எத்தனையோ புச்சிட்டு கொடுத்துருக்கிறார் பிளஸிங் எடுக்கிறதுக்கு. ஒன்று பாபா கடவுளின் ஆசீர்வாதம், மூத்த சீனியர்ஸ் ஆசீர்வாதம், பிராமண ஆத்மங்களோட ஆசீர்வாதம், ஒரு சக ஃபேமிலியின் ஆசீர்வாதம். இந்த பிளஸிங் மட்டும் இருந்ததுண்டா வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது. எய்ம் வச்சிருங்க. நான் யார்ட்ட பிளஸிங் இழக்க விரும்பலைன்ற ஒரு எய்ம் வச்சிருந்தீங்களா வாழ்க்கை சோ போய். நான் இப்ப கிட்ட என்னோட அனுபவத்தை நான் ஷேர் பண்ணாங்க, சிட்னில ஷேர் பண்ணினேன். 14 days நான் வெளியில அந்த இந்தியாவுக்கு போட்டு வந்தேன். நான் மதுரை ப்ரோக்ராமை தவிர மற்ற எல்லாம் ஒவ்வொரு நாளும் ட்ராவலிங் எவ்ரிதிங் சோ குட். ஒரு மேஜிக்காக தான் இருந்தது. பிளஸ் இந்தியாவிலே ஐ டென்ட் கெட் சிக். ஃபர்ஸ்ட் டைம் ஐ டென்ட் கெட் சிக் இன் இந்தியா. மேஜிக். நான் அடிக்கடி யோசிச்சு பார்த்தேன், நிறைய தரம் யோசிச்சு பார்த்தேன். ஏன்னுதண்டா கண்டிப்பா பிளஸிங், கண்டிப்பா பிளஸிங். பாபாண்ட பிளஸிங், சீனியர்ஸ் பிளஸிங், அந்த அமுதமலை குரூப்புண்ட பிளஸிங், என்னோட ஃபேமிலிண்ட பிளஸிங். அவதான் என்ன விரும்பியே நீ கண்டிப்பா நீ போட்டு வாண்ட என்ன அவதான் நல்ல என்கரேஜ் பண்ணி அனுப்பின. எல்லாட்ட பிளஸிங் இருக்கும் பொழுது சோ இம்பார்ட்டன்ட், சோ பிளஸ், சோ எல்லாம் ஒரு எஃபர்ட்லெஸ்ஸா போய் கொண்டு இருந்தது. கடைசியா நான் சிஸ்டர் தாதி பிரகாஷ் மணியோட அனுபவத்தை சொல்றேன். வந்து இப்ப ஒரு ஐ திங்க் ஏதோ ஒரு நான் மதுபானுக்கு போய்க்க சோமநாத் டெம்பிள்ல மியூசியம் இனோகிரேஷன் தொடங்கி இருக்கு. இல்ல அவ இனோகிரேஷனுக்கு அப்ப என்ன அனௌன்ஸ் பண்ணிச்சுன்னா டபுள் ஃபாரினர்ஸா இன்வைட்டட், எல்லா வெளிநாட்டுக்காரரும் வரலாம்னு இன்விடேஷன் வரைக்கும். அப்போ விருப்பினாக்கள் பேர் விடுங்கோண்டு அனௌன்ஸ் வந்து முரளிக்கு பிறகு ஒரு மேக்சிமம் ஒரு 7 பேர் தான் பேர் கொடுத்திருப்பேன் நினைக்கிறேன். அதாலே அதை ப்ராப்ளி அரேஞ்ச் ஒரு சின்ன ஒரு பேனோட அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். வந்து தாதி பிரகாஷ் மணி போறோன்னு நியூஸ் வந்துட்டுது. நிறைய பேர் வர போறோண்டு பேர் கொடுத்து தொடங்கிட்டாங்க. அப்ப அங்க மெசேஜ் தாதிக்கு போகுது, தாதி we only organize a small bus but there are more people to want to come. அவங்களை கேன்சல் பண்ணவான்னு ஏதோ மெசேஜ் போயிருக்குது. இன்னொரு தாதி என்ன சொன்னாங்கன்னு, no one should miss. arrange anything. So actually அது அப்புறம் 2 பஸ் வந்து எல்லாருக்கும் ஹோட்டல் அக்கமடேஷன், so they went so out of the way. எந்த பிளஸிங்கும் இப்ப தாதி அவங்க தாதி ஓகே சின்ன பஸ் இருக்கு, தாதி சைஸ் இந்த ஃபீலிங் வரும், நாங்க போயிடலாம், தாதி வர்றாங்க நாங்க போயிடலான்ற ஒரு ஃபீலிங் வரும். அந்த ஃபீலிங் தாதி இருக்கிற அவ சொன்னாங்க எவ்ரி ஒன் கம்ஸ், நோ ஒன் ஸ்டேயிங் பேக். ஸோ இப்போவுமே எனக்கு ஞாபகம் இருக்குது, 20 வருஷத்துக்கு முன்னாடி அனுபவம். ஏன்னா இதான மேஜிக் சீக்ரெட்.
அது. ஞாட்ட அனுபவத்தை நாங்கள் இழக்க ம். விரும்பக்கூடாது. ம். டெண்டர்ல நீங்க பிளஸிங் எடுக்கலாம், உங்களோட சேவையில நீங்க பிளஸிங் எடுக்கலாம். எனிவே இதை சொல்லிக்கொண்டே நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இது இஸ் a secret. This is the secret, brother. ம். ரொம்ப அற்புதமான அனுபவம். ம். So, எனிவே ஸோ உங்களை டைம் ஆகிக்கொண்டு இருக்குது. அடுத்தது ஓரைட் ஸோ டைம் ஆகிக்கொண்டே இருக்குது. அதனால் ஞானங்களை ஷேர் பண்ணிக்கொண்டு வாழ்க்கை முழுக்க சேவ் பண்ணிக்கொண்டே இருக்கலாம். மேபி இங்க இருக்கிறார்கள் ஏதாவது நாங்கள் இங்க இருக்கிற யாராவது ஏதாவது கொஸ்டின் தான் நீங்கள் கேளுங்கோ. we have a 10 minutes or so, maybe உங்களுக்கு don't have question, I can share. முதல் நீங்க உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா நீங்க anyone உங்களோட அனுபவம் உங்களோட ஷேர் கொஸ்டின் யாராவது இருந்தா கேளுங்க. எல்லாம் நீங்க உங்களுக்கு என்ன என்ன நீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது? ஓகே, நீங்க கொஸ்டின் வேற மட்டும் நான் 2-3 விஷயங்கள் உங்களோட நான் ஷேர் பண்றேன். கொஸ்டின் நீங்க விரும்புகிற நேரம் நீங்கள் ரைஸ் யுவர் ஹேண்ட் கேளுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசீர்வாதம் இருக்கிற நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. இப்ப வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும், நாங்க பாவாண்ட நாங்க பெற்ற இன்பம் பிறகு வைகாமன்றதான் எங்கட வி ஹேட் டு ஃபீல். இப்ப நாங்க பாவாண்ட இது அனுபவிச்சிருக்கிறோம். இது முடிஞ்ச எல்லாருக்கும் சொல்லணுமெண்டா, ஒன்று சிட்னிலேயோ மெல்போன்லயோ ஒரு எங்க இருக்கிற இடத்தையோ நீங்கள் ப்ரோக்ராம் நாங்க நிறைய ப்ரோக்ராம் செய்கிறோம். நாங்கள் மேக்கிங் எஃபர்ட் மேட்டாக்களை கொண்டு வரது. இப்போ கிட்டத்தட்ட அந்த அமுதமலை மூலம் தமிழ் ரேடியோ மூலம் எனக்கு கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த இந்த பெரிய நிறைந்த அனுபவங்கள். அந்த ரேடியோவில் நிறைய நல்ல ப்ரோக்ராம் நடக்குது. என்ன குறிப்பாக என்னோட ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் அதை கேட்குறாங்க. கேட்டுட்டு சென்டருக்கு போகிறதுக்கு இப்போ அவங்களுக்கு ஒரு எண்ணம் வருது. இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நாங்கள் எல்லாரும் வந்து நீங்க கேட்டுட்டு உங்களோட ஒப்பீனியன் என்ன இன்னும் பெட்டரா செய்யலாம்னு நீங்க சொல்லுங்க. என்ன பெட்டரா செய்யலாம் ஒன்றும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க. மற்றது ஷேர் ஓல் ஆஃப் தி லோக்கல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி தான் தேவில். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிரதர் சார்லி இதில் சொன்னார் வந்து அந்த பிளஸிங்கில் வந்து இது இந்த ஒரு ரேடியோவில் தான் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் நெகட்டிவ் நியூஸ், எல்லாம் பாசிட்டிவ். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு ஐ திங்க் யூ ஆல் ஹேவ் அ லிங்க், ப்ராப்ளி ஹேவ் அ லிங்க். அல்லது நீங்கள் கூகுள் பிளேல போய் அமுதமலை ரேடியோண்டாலும் யூ வில் கெட் இந்த ஆப் லிங்க் வரும். அல்லது நீங்கள் மெசேஜ் யார் எப்படி உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சதோ அவைகிட்ட கேட்கலாம் வந்து அமுதமலை இந்த லிங்க், அல்லது எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. இட்ஸ் வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி டு சர்வ் சோ மெனி பீப்புள். இந்த இந்த ரேடியோ ஒரு நல்ல ஒரு சேவை செய்யும் எனக்கு ஐ ஃபீல். அதால நான் இதில் இன்ட்ரெஸ்ட் எனக்கு கூட வந்தது. சேரில் போட்டிருக்கிறாங்க. ஓகே ஏன் ஓகே. அண்ட் ரெண்டாவது வந்து சிட்னியில் இருக்கிறாங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இங்கே சிட்னியில் எண்ட் ஆஃப் செப்டம்பர் நாங்கள் ஒரு தமிழ் ரிட்ரீட் நடத்துகிறோம் வந்து. இஸ்வோ உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஞானத்தை கேட்குற பார்க்க அவங்க அந்த பாபான் சென்டருக்கு வந்து அனுபவம் பண்ணுறதுல ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். தே கேன் பாபான் சென்டர் வந்து அங்கே தங்கி இருந்து தே கேன் ஃபீல் இட். உங்களுக்கு யாராவது சிட்னியில் இருந்திருந்தா தென் என்கரேஜ் பண்ணுங்க. அது இதோ ஒரு சின்ன ரிட்ரீட் சென்டர் வில்டனா நடக்குது. ஒரு மேக்ஸிமம் ஒரு 35-40 பீப்புள் தான் போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இருந்தால் என்கரேஜ் பண்ணுங்க. அது ஒரு ரெண்டாவது வந்து. மூன்றாவது வந்து இது எல்லா இப்போ டிராக்கி ப்ரோக்ராம் கூட எல்லா சிட்டியில் ஆஸ்திரேலியா நடக்குது. எல்லாருக்கும் வந்து நாங்கள் ஒரு பிகே ரிட்ரீட் நடத்த போகிறோம் நவம்பரில். அது எல்லா பிராமண குடும்பத்துக்கும் ஆஸ்திரேலியாவில். வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சாரி, நெக்ஸ்ட் டைம் வி கேன் ஹேவ் யூ. இது வந்து ஸ்பெஷலாக மதுபான்ல இருந்து ஒரு சிஸ்டர் மஞ்சூரால் இங்கே வாரா மதுபான்ல இருந்து ஸ்பெஷலாக இந்த ப்ரோக்ராம் தமிழ் ரிட் இருக்கு, நேஷனல் தமிழ் ரிட் இருக்கு. அது லூராவில் நடக்கும். ஸோ இப்பவே நீங்க பிளான் பண்ணுங்க. ஐ திங்க் நவம்பர் மெல்போர்ன் இருக்கிறாங்க. ரிட்ரீட் இந்த மாதிரி இன்றைக்கு நாங்கள் செல்ஃப் சஸ்டெயினை பற்றி காய்ச்சி கொண்டிருக்கிறோம். நம்பர் 1 வே உங்களை நீங்க சஸ்டெயின் பண்றதுக்கு என்னோட அனுபவத்தில் நான் எப்படி
செல்ஃப் சஸ்டெயின் ஆரம்பத்தில் இதை செய்யணும்டா எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கு. நான் பாபாட்ட வந்ததுல இருந்து ஆஸ்திரேலியாவில் அப்போ எனக்கு காரோட தெரியாது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பாபா அந்த சென்டருக்கு பிறகு 2 ட்ரெயின் எடுத்து போகணும். இருந்தாலும் ஐ நெவர் மிஸ் முரளி. அண்ட் எங்கேயாவது யாராவது அனௌன்ஸ் பண்ணினாங்களேண்டா பீக்கர் ரிட்டிடன் அனௌன்ஸ் பப்ளிக் ரிட்டில யாராவது பீக்கர் ரிட்டிடன் அனௌன்ஸ் பண்ணிட்டேன்டா ஐ வில் பி தே. நான் அங்கே போய் காரில் எப்படியாவது முதல் 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 நான் ட்ரெயினில் போய் எல்லாம் டாக்ஸி பிடிச்சி போனான். இப்போ அங்கே போன அப்புறம் தான் நாக்களோட மீட் பண்ணும் பொழுது அவர் சொல்லிச்சுன்னா யூ கேன் கம் வித் மீ. அவர் சொல்லி யூ கேன் கம் வித் மீன்னு எல்லாருமே எனக்கு லிஃப்ட் கொடுக்க தொடங்கினேன். நானே இப்போ அதுக்கு பிறகு நானே பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் போக முன்னம் யாராவது அங்கே போகிறாங்களான்னு பார்த்து எந்த ஒரு பீக்கரிட்டியும் நான் மிஸ் பண்ணதில்லை. அதுதான் என்ன சஸ்டினன்ஸ். நம்பர் 1 way to sustain yourself. டெய்லி முரல் கிளாஸ் இம்பார்ட்டன்ட். ஆனால் இந்த மாதிரி ரிட்ரீட் வரும்பொழுது நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வரும்போது அது ஒரு தனி பவர் இருக்கு. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வி டோன்ட் ஹேவ் மச். இங்கே சிட்னியில் கூடி நாங்கள் அந்த பப்ளிக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறதுக்கு நாங்கள் விரும்புகிறோம். ஆனால் நிறைய டைம் அண்ட் எஃபர்ட் தேவை. அதால சிஸ்டர் ரஞ்சினி மோட்டிவேட்டட் எவ்ரி ஒன் டு ஹேவ் ரிட்ரீட் ஹியர் ஃபார் பப்ளிக். அண்ட் ப்ளஸ் எங்கள் எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு நேஷனல் ரிட்ரீட் நடக்க போது ஹோப்ஃபுல்லி நீங்கள் எல்லாரும் எங்கெங்கே ஆஸ்திரேலியாவில் எந்த கோர்னரில் இருந்தாலும் நீங்கள் வந்தால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. கண்டிப்பாக என்கரேஜ் முயற்சி செய்யுங்க. அண்ட் ஒரு கமெண்ட் வருது. ஸோ முரளியில் யூ கீப் பாபா மர்ச் இன் யுவர் ஐஸ் அண்ட் ஹார்ட், யூ டோன்ட் அட்ராக்ட் எனிதிங். சொல்லியிருக்கிறா பிரதர். நீ ஸோ இல்லை ஒரு பிரதர் கமெண்ட் போட்டிருக்கிறார் எனக்கு. லாஸ் அவேக் முறையில் நீங்கள் பாபாவை இதயத்திலேயும் கண்ணிலேயும் வைத்திருந்தீங்கள் என்றால் நீங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு வேறு ஏதாலும் கவரப்பட மாட்டீங்க. அதை பற்றி கமெண்ட் பண்ண சொல்றார். தேங்க்யூ ஃபார் பிரதர் ரிமைண்டிங். இது என்னோட யூனிவர்சிட்டி லைவுக்கு கூட்டிக் கொண்டு போகுது. எனக்கு எங்களுக்கு ஒரு குவிக்லி ஷேர் சம்திங். அந்த அதான் நான் அப்போ ஞானத்துல நான் நல்ல ஈடுபாடு, யோகாத்துல நல்ல ஈடுபாடு. இன்னும் பாபா நான் 2ல நல்ல மூழ்கி இருக்கும் பொழுது யூனிவர்சிட்டியில நான் நான் தைரியமா சொல்லலாம், யூனிவர்சிட்டியில நிறைய ஆத்மாக்கள் அரையும் குறையமா ட்ரெஸ் பண்ணி கொண்டு வரீங்க. இன்னும் பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் எனக்கு ஐ நெவர் கெட் டிஸ்ட்ராக்டட் பை எனிதிங். ஸ்டில் ரிமெம்பர். ஏனெண்டா என்னோட எய்ம் வந்து நான் யார், நான் பாபாவுக்கு சொந்தம். அந்த 2ல நான் நல்லா மூழ்கி இருக்கும் போது இப்போ எனக்கு அந்த ஞாபகம் இருக்கு. ஐ நெவர் கெட் டிஸ்ட்ராக்டட் பை எனிதிங் அண்ட் எனிஒன். ஸோ பவர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ். எனக்கு பாபா தான் அந்த அனுபவத்தை கொடுத்துருக்குறேன். நான் பாபாண்ட எண்ணத்தில் இருக்கும்போது பாபா இருக்கும்போது ஐ டோன்ட் கெட் டிஸ்ட்ராக்டட் பை எனிஒன் அண்ட் எனிதிங். ஈவன் எவ்வளவு அட்ராக்டிவ் ஃபார்மா இருந்தாலும் டோன்ட் கெட் அட்ராக்டட் ஓ எனிதிங். ஏண்டா 2 இம்பார்ட்டன்ட் எங்களுக்கு கிடைச்சிட்டு பாபா தான் தாதின்ற சீக்ரெட். தாதி மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பாபாண்ட சுகத்தை அனுபவிச்சா அப்புறம் தே டோன்ட் கெட் அட்ராக்டட் டு எனிதிங். மாமா சொல்லியிருக்க அந்த மாமாண்ட ஸ்டோரியில் கேட்டுருப்போமே, சீசன் ரமேஷ் பா அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட காட்டுது. மாமா சே ஐ டோன்ட் நீட் டு see anything. she lost in Baba's love. Anyway, brother, உங்களோட கமெண்ட் என்ன இதை பற்றி? பாவாண்ட இதயத்துல நாங்கள் பாவாண்ட கண்ணிலே இதயத்தில் மூழ்கி இருக்கும் போது நாங்கள் வேறு எந்தாலும் பாதிக்கப்பட மாட்டோமன். அதை பற்றி ஏதாவது கமெண்ட் உங்களை? இப்ப வந்து நம்ம ஒவ்வொரு பிறவியிலையும் தேகதாரிகளுடைய அன்புடைய கொடுக்கல் வாங்கல் செஞ்சு வந்துட்டு இருந்தோம். இந்த கடைசி பிறவியில தான் நமக்கு வந்து பரமாத்மாவுடைய அன்பை வந்து அனுபவம் பண்ணக்கூடிய ஒரு பாக்கியம். ஸோ எப்போ வந்து இந்த கடைசி ஜென்மத்துல எனக்கு ஒரே ஒரு பாபா, வேற யாரும் இல்லை, அந்த ஒரு உணர்வு நமக்குள்ள வந்துடுது. நமக்கு வந்து ஒரு பாபாட்ட இருந்து மட்டும்தான் எதையும் அடையணும். எனக்கு அன்பா இருக்கட்டும், எனக்கு வளர்ப்பினையா இருக்கட்டும், எனக்கு என்ன பிராப்தி இருக்கோ அதை வந்து எனக்கு சிவபாபாட்ட இருந்து தான் கிடைக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு உணர்வு இருந்துச்சு அப்படின்னாக்க நமக்கு வந்து நம்மளுடைய மனசு, நம்மளுடைய அந்த தில், பாபா சொல்றாரு இல்லைங்களா, தில் நம்மளுடைய இதயமானது, இதயத்துல ஒரே ஒரு தந்தை இருந்துட்டாரு அப்படின்னாக்க நமக்கு நம்மளுடைய பார்வையிலையும் சரி, நம்மளுடைய செயல்லையும் சரி, உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் நடந்தாலும் போனாலும் வந்தாலும் நம்ம தந்தையோடு இருக்கக்கூடிய அந்த ஒரு அனுபவத்துல வந்து இருந்துட்டு இருப்போம். எப்போ வந்து நமக்கு நம்மளுடைய கண்கள்ல பாபா நிரம்பி இருக்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்?
எனக்கு ஒரே ஒரு பாபாவை தவிர வேற எதுவும் இல்லை. அப்போ வந்து என்ன அப்படின்னா, எதன் பக்கமும் நம்மளுடைய ஈர்ப்பு இருக்காது, எதன் பக்கமும் எதுவுமே நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ண முடியாது. ஒரு பாபாவை தவிர வேற எதுலேயும் வந்து நம்மளுடைய அந்த ஒரு அட்ராக்ஷன் அப்படிங்கிறது போகாது. அந்த ஒரு நிலை வந்து நமக்கு சுலபமாக இயல்பாக இருந்துட்டு. Okay, thank you, brother. Thank you for sharing. And I think this is a நல்ல ஒரு opportunity, நல்ல ஒரு chit chat. I think நான் என்ஜாய் பண்ணேன். I don't know மற்ற சொல்லுவாங்களே மற்றவங்களை என்ஜாய் பண்ணீங்களோ இல்லையோ, நான் நல்லா என்ஜாய் பண்ணினேன். பிரதர் என்ஜாய் பண்ணினாரு. ஸோ எனிவேஸ் I too enjoy it. என்ஜாய் பண்ணீங்க. ஸோ எனிவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி listen to this and பாபா, முரளி, மதுபன், தாதியாங்க சொல்றமா இதை மூன்று நீங்க கையில வச்சுங்க. பாபா, முரளி, மதுபன் அண்ட் செல்ஃப் சஸ்டெனன்ஸ் ஆட்டோமேட்டிக். செல்ஃப் சஸ்டெனன்ஸ் ஆட்டோமேட்டிக் டெய்லி இந்த ஏன் நான் வெனிஸ்டே சஸ்டெனன்ஸ் கிளாஸ் வைக்கிறோம். இது அதானே நாங்க ஞானத்தை வேற வேற ஆத்மாக்கள் கேட்கும் பொழுது வேற வேற ஆத்மா get the nutritions. Anyway, thank you, brother Alagasamy, and for joining us, and thank you everyone for coming today. We'll finish with Baba's meditation. We'll finish today. ரொம்ப நன்றி பிரதர் கிஷன், ரொம்ப நன்றி, அனைவருக்கும் நன்றி. Thank you. And also உங்களுக்கு இன்னொரு குட் நியூஸ் நான் ஷேர் பண்ண போறேன். பிஃபோர் வி ஃபினிஷ் ஸ்டார்ட் த மெடிடேஷன். இப்போ நான் இந்த ட்ரிப்பில் போனதால நிறைய பேர் சீனியர் ஆத்மாக்களோட தொடர்பு கிடைச்சிருக்குது எனக்கு. ஸோ எல்லார்ட்டும் நான் போனேன்னு என்ன எப்படி திஸ் இன்ட்ரடக்ஷன். ஓகே சிஸ்டர் ஆஃப் பிரதர், நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியாவில் சஸ்டின் கிளாஸ் வைக்கிறோம். எவ்ரி வெனிஸ்டே புதன்கிழமை வைக்கிறோம். நீங்கள் ஒருக்கா வந்து உங்களோட அனுபவத்தை உங்களோட கிளாஸோ அனுபவத்தை ஷேர் பண்ணுறீங்கன்னு கேட்டால் எல்லாரும் செட் எஸ். எல்லாட்ட கான்டாக்ட் நம்பரும் என்னடா இருக்கு. 1 by 1 I will arrange. எல்லா you can get all the seniors also வேற ஆத்மாக்கள்ட ராக்கி டூர் முடியட்டும். இப்போ அது மட்டும் அவங்களும் பிஸி, நாங்களும் பிஸி ராக்கியில். ஸோ அதனால தி ஓல் இந்த லிஸ்ட் இருக்கு. அது மாதிரி we can continue to join வேற ஆத்மாங்க ஷேர் பண்ணுவாங்க. ஸோ anyway, thank you, and we'll finish with Baba's meditation and Baba's remembrance. Thank you. நன்றி சொல்கின்றேன் பாபா, நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. தினந்தோறும் என்னை காண வருகின்றாய், அழியாத ஞானத்தை எனக்காக தருகின்றாய், அதற்காக சொல்கின்றேன் நன்றி, அதற்காக சொல்கின்றேன் நன்றி. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. அஞ்ஞான இருளில் தெரியாமல் இருந்தேன், நீ வந்து எனக்கு வழிகாட்டி நின்றாய். அஞ்ஞான இருளில் தெரியாமல் இருந்தேன், நீ வந்து எனக்கு வழிகாட்டி நின்றாய். உன்னை பல ஜென்மமாகவே நானும் கூட யார் என்று அறியவில்லையே, என்னை தேடி வந்துதான் உன்னை சொல்லி யார் என்று புரிய வைக்கின்றார், யார் என்று
தெரிய வைத்து காரணம் புரிய வைத்து மனதில் இன்பத்தை தந்தாய். அதற்காக சொல்கின்றேன் நன்றி, அதற்காக சொல்கின்றேன் நன்றி. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. நன்றி நன்றி பாபா, நன்றி சொல்கின்றேன் பாபா. ஓம் சாந்தி.